ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ. இந்த வீடியோ வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் அந்த மாதிரி ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜங்ஷனுக்கு முன்னாடி சவானா கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டன் இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே குழந்தைங்க விளையாடுறதுக்கான இந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஃபன் வேர்ல்டுன்னு சொல்லி உள்ளே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பெய்ட் பண்ணி நம்ம விளையாடக்கூடியது தான். அதுவும் இல்லாத அங்கே தூரி அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பேமெண்ட் பண்ணணுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 காயின், ஒரு காயின் 10 ரூபா வீதம் வாங்குகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு போனதுமே ஒரு 10 காயின் வாங்கிட்டேன். சரிங்களா? இந்த ட்ரெயின் ஓட்டணும் அப்படின்னா இதுக்கு வந்து 2 காயின் நம்ம கொடுக்கணுமா. ஸோ அந்த 2 காயினை கொடுத்து குழந்தைய நம்ம ஏற்றி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிமோட்டில் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்த கேம் நம்ம பார்ப்போம். அடுத்த கேமுக்கு தயாராகியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கார் ரேஸ் ரீசெண்டாக ஆச்சு. ஓட்டி கார் ரேஸ் வந்து ஃபேமஸ் ஆனதுனால அந்த காரில் நான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சரவண பாலாஜி சொன்னால். இதுக்கு வந்து ஒரே ஒரு காயின் தாங்க, 10 ரூபா. 1 to 2 minutes வந்து இதை வந்து ரன் பண்ண கொடுத்தாங்க. அப்படியே நம்ம அதுக்குள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காயின் தான். இந்த யானை பாருங்கள், இந்த ஸ்கூட்டரு, இந்த பைக்கு, இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு காயின் 10 ரூபா. நம்ம ஒரு காயின் கூட நம்ம விளையாடலாம். இப்போ நம்மக்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம ஒரே ஒரு கேம் மட்டும் குழந்தைய விளையாட வைக்கலாம். ஆனால் நம்ம அங்கே உள்ளே போனால் வந்து ஒரு காயினாக விளையாடுறோம். கிட்டத்தட்ட 100 காயின் 200 காயின் தேவைப்படுது. சாரி, 10 காயின் 20 காயின் தேவைப்படுது. அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா to 200 ரூபா தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேம் பார்ப்போம். அடுத்து நான் இந்த பைக்கில் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரேஸ் பைக்கில் ஏறி உட்காந்துட்டான். இதுக்கும் வந்து ஒரே ஒரு காயின் தான், அதாவது 10 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது குழந்தைங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களாம். இந்த பைக்கு பாருங்கள், ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீக்கெண்டு லீவ் டேஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் அங்கே விளையாட வைப்பாங்கன்னு நான் அங்கே கேள்விப்பட்டேன். ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் ஒரு மண்டபம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உள்ளே அப்படியே ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்த கேமு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 60 ரூபாங்க. இதுக்கு 60 ரூபா வந்து நம்ம தனியாக கேஷ் கொடுத்து வாங்கணும். சரிங்களா? இது வந்து காயின் கிடையாது, 60 ரூபா எக்ஸ்ட்ரா நம்ம பேமெண்ட் பண்ணணும். இதுக்குள்ளே 10 நிமிஷம் நம்ம குழந்தைங்க விளையாடலாம். அதுக்கு அலோட் பண்ணிக்கலாம். 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க அலோடு. 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு அலோடு கிடையாது. ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், குதிக்கிறது ஃபஸ்ட்டு எவ்வளோ குதிக்க முடியுமோ குதிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு சுற்றிட்டு வந்தான் நம்மால். பாருங்கள், ஏறிட்டான். ஏறி உள்ளே போய் அப்படியே மெதுவாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் வந்து 10 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்தி கூட விட்டுருக்கலாம். 10 நிமிஷத்தில் எங்கே 4 குதிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் இந்த கலர் பால்ஸில் கொஞ்சம் நேரம் வெட்டி குதித்தான். அதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான்.
சரி அவன் பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன கேம்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 காயின்ஸ் 3 காயின்ஸ் அந்த மாதிரி போடுவோம். 2 காயின்ஸ் 3 காயின்ஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. இந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடுறதுக்காக. இது கொஞ்சம் அதாவது ஒரு 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க இதை வந்து லைக் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம சரவண பாலாஜி அதெல்லாம் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக் ஓட்டுற மாதிரியான கேம்ஸு, ப்ளே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி கேம்ஸு, அது எல்லாமே இருந்துச்சுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சண்டே அந்த மாதிரி லீவ் டேஸ் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணிவிட்டு நீட்டாக விளையாண்டுட்டு வரலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்கும். அங்கே உள்ள பார்க்கெலாம் இருக்குது. நாம்ளும் அங்கே ரிலாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். சவானா கார்டன் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு வழியாக 10 நிமிஷம் முடிய போகுதுங்க. சரிங்களா? வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை, நான் இதில் ஒரு 4 குதிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்தான். சரி ரைட்டு, குதிக்கிற வரைக்கும் குதி அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். கூட இன்னொரு பையன் வந்தார் அப்படின்னா 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. அந்த பையனும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். 2 பேரும் அப்புறம் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் விட்டாங்க. அப்பா போகலாம், டைம் ஆகுது, நமக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை ஏதாவது சுற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தான். நல்ல என்ஜாய்மெண்ட்டு தாங்க உண்மையாலுமே. மொத்தமாக ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான் நான் செலவு பண்ணேன். ஏன்னா அவன் அந்த 10 ரூபா கேம்ஸில் 2 மட்டும் தான் விளையாடினான். ட்ரெயின் ஒரு 20 ரூபா, அதுக்கு 40 ரூபா போச்சு. இதுக்கு நான் மறுபடியும் 60 ரூபாயை தனியாக கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜாலியாக ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் ஊருக்கு. சரிங்களா? தேங்க்யூ. இதேமாதிரி உங்கள் குழந்தை விளையாடணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ப்ளே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.